வணக்கம். கலைச்செல்வி சாமியல், வழக்கறிஞர். சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு பரிச்சயப்பட்டிருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம் நார்சிசம். நார்சிஸ்டிக் பர்சன் சம்பந்தமாக சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகளை பார்க்கிறோம். இது இருந்தால் அவங்க நார்சிஸ்டிக் பர்சன், இந்த 10 பிஹேவியர்ஸ் இருந்தால் அவங்க நார்சிஸ்டிக் பர்சன்ஸ்ன்ற மாதிரியான நிறைய போஸ்ட்ஸை பார்க்க முடியுது. ஸோ நம்ம என்ன பண்றோம், அது எல்லாத்தையும் உடனே நம்ம ஸ்பௌஸோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்ம தான் பெரிய விஞ்ஞானிகளாச்சே. சாதாரணமா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய்க்கான அறிகுறி இருந்தாலும் உடனே கூகுள்ல தான் ரெஃபர் பண்ணுவோம். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே நம்மளே ChatGPTல டயக்னோஸ் பண்ணிடுவோம். ஃபைனலி கால் தடிக்கு கீழே விழுந்து அடிபட்டிருந்தாலும் இதனால இந்த பிரச்சனை இருக்கலாம், ஆர் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் சொல்லி கடைசியா இது கேன்சராக கூட மாறலாம், ஆர் இது கேன்சருக்கான சிம்டம்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லி முடிச்சிடும். சில நேரங்களில் டாக்டர்ஸ் கிட்ட போனா கூட இல்ல நீங்க நான் சொன்ன எல்லா டெஸ்டும் எடுத்துடுங்க, இல்லனா இது கேன்சரா கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுல 100க்கு 10 பேருக்கு தான் உண்மையாகவே கேன்சருக்கான அறிகுறிகள் தென்படும். பாக்கி 90 பேருக்கும் இது அதுவா இருக்குமோன்ற பயம் மட்டும் தான் இருக்கும். அது போலதான் இந்த நார்சிசமும். நீங்க நார்சிஸ்டிக் பர்சனுக்கான அறிகுறிகள்னு பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே அது பொருந்தும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே நார்சிஸ்டிக் பிஹேவியர் என்பது இயல்பாகவே உண்டு. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் வாட் எக்ஸ்ட்ரீம்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாகவே மனிதர்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல we realize our worst behaviors and we try to change. பட் அதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் we may feel the difference. ஸோ நார்சிஸ்டிக் பர்சனுக்கான பிஹேவியர்ஸ் இதெல்லாம் தான் யாராவது சொன்னா உடனே ஆமா இந்த அறிகுறி எல்லாமே என்னோட ஸ்பௌஸ்க்கும் இருக்குன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. இதே போல உங்க ஸ்பௌஸ் கிட்ட போய் கேட்டா அவங்களும் இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் பிஹேவியர்ஸ் உங்களை பத்தி வச்சிருப்பாங்க. அதுவும் இதோட ஒத்து போகத்தான் செய்யும். அப்ப நீங்க ஒத்துக்குவீங்களா? ஏன் இவ்வளவு காலம் இல்லாத இந்த நார்சிசம் இப்போ இவ்வளோ பேருக்கு இருக்கிறதா நம்ம நம்புறோம்? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் கூட தான் சமீப காலமா எல்லோருக்கும் இருப்பதாக நாம கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி நார்சிஸ்டிக் டிசார்டரோட அவேர்னஸும் இப்பதான் எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நீங்க சொல்லலாம். பட் உண்மை என்னன்னா, நீங்க நார்சிஸ்ட் பர்சன்னு வேண்டாம்னு தூக்கி எறிஞ்ச நிறைய பேர் இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் கிடைச்சதும் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னோட இயலாமையினால் எழும் கோபத்தால் கத்துறது, கடினமா பேசுறது, கடினமா நடந்துக்கிறது, இது எல்லாமே நார்சிஸ்டிக் டிசார்டர் கிடையாது. ஆக்சுவலி ஒரு பர்சன் காரணமே இல்லாம எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது, வயலண்டா பிஹேவ் பண்றதுன்னு இருந்தா நிச்சயமாக அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சந்தேகிக்கலாம். ஆனா சிலர் ரொம்ப பெரிய வார்த்தைகளை கூட ரொம்ப இயல்பா சைலண்ட் டோன்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதை ரிசீவ் பண்றவங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகும். சோ அந்த ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைக்கு பதில் பேச முடியாத இயலாமையில் some may react. சோ பிசிக்கல் அபியூஸ்க்கு ஈக்குவலானது தான் வெர்பல் அபியூஸும். நம்ம எப்பவுமே ரியாக்ட் பண்றவங்கள தான் தப்பான பர்சனா, வயலண்டான பர்சனா பார்ப்போம். ஆனா தப்பு பண்றவங்க ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி தான் இருப்பாங்க. சோ கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருதுன்னா உடனே அவங்க கோபத்துல செய்த செயல்களை வச்சு இவங்க நார்சிஸ்ட்னு முத்திரை குத்திடாதீங்க. அதாவது யாரெல்லாம் தன்னோட பிஹேவியர்ஸ்ல தப்பே இல்ல, நான் சரியாகத்தான் இருக்கேன்னு ஆணித்தரமா நம்புறாங்களோ அவங்கெல்லாம் ஈஸியா அவங்க ஸ்பௌஸ நார்சிஸ்ட்னு முத்திரை குத்திடுறாங்க. பிகாஸ் நார்சிஸ்ட் மாறவே மாட்டான். சோ நம்ம விலகிறது தான் நல்லதுன்னு ஈஸியா ஒதுங்கிடலாம். நான் இவ்வளோ தூரம் இதை ஒரு டாபிக்கா எடுத்து பேச காரணமே ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய கணவன் மனைவிகள் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கு. பட் இதுல பியூட்டி என்னன்னா, நீங்க உண்மையான நார்சிஸ்டிக் டிசார்டர் இருக்கிற ஒரு பர்சனை சந்திக்கும் போதுதான் உங்க எக்ஸ் நார்சிஸ்ட் எல்லாம் இல்ல, அவன் பரவாயில்லையே ஆர் அவ பரவாயில்லையேன்னு தோணும். அண்ட் ஒன் மோர் திங், ஒருத்தர் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா ஆர் ஒரு பிரச்சனைக்கு நம்மால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே இவங்க நார்சிஸ்ட்னு ஒரு முடிவுக்கு வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயமாக மாறிடுச்சு. இன்றைக்கு வரக்கூடிய விவாகரத்து வழக்குகளில் 70% வழக்குகளுடைய தன்மை அந்த கணவன் மனைவியோட பிரச்சனைக்கான ரூட் காஸ் என்னன்றதே ஆராய்வதில்லை. சம்டைம்ஸ் அந்த ரூட் காஸ் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கும். அதை ஆரம்பத்திலேயே ப்ராப்பரா ட்ரீட் பண்ணியிருந்தா அதை ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம அந்த சின்ன காயத்துக்கு மருந்து போடாம மேலும் மேலும் ரணமாக்கி கோர்ட்டு வரைக்கும் கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமும் நம்ம கிட்ட இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு யாராவது சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிறதே இல்லை. இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனைன்னு யாராவது சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க அதை விட மோசமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், ஆர் அதை விட மோசமான பிரச்சனைகளை சந்திச்சவங்களோட பழகி இருக்கலாம்.
பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உலகத்திலேயே நமக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சாதாரண தலைவலிக்கு கூட உயிர் போற அளவு ரியாக்ட் பண்றோம். காரணம் ஒண்ணு, இதை சரி செய்யவே முடியாதுன்னு நம்புறது, அப்படி இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல சரியாகிடணும்னு அவசரப்படுறது, அண்ட் இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது. இந்த மூணுமே இயல்புக்கு மாறானது தான். நன்றி.